நாடாளும் மக்கள் கட்சியின் 10வது பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்திலே இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். எங்கள் நாடாளும் மக்கள் கட்சியின் முதன்மையான கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டிலே கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும். அதாவது பனம்பால் தென்னம்பால் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டுமென்றால் ஆரோக்கியம் அவசியம். எனவே இன்று இளைஞர்கள் பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு ஆளாகி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து வருகிறார்கள். எனவே மது போதைகளுக்கு மாற்றாக கல் கண்டிப்பாக இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசு கல்லுக்கான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னமும் ஏராளமான அரசு பள்ளிகள் சுற்றுச்சுவர் இல்லாமல், கழிப்பறை வசதி இல்லாமல், சுகாதாரமான குடிநீர் இல்லாமல், அதே போல இந்த நாப்கின் வசதி என்று ஒன்று சொல்லுவார்கள், அது இல்லாம இருந்தது. சமீபத்துல தான், ஒரு சில மாதங்கள் முன்னாடி தான் தினத்தந்தியில ஒரு செய்தி வெளியிட்டு அதன் பிறகு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ இன்னமும் தினந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி இல்லாம வெளியில போய் ஏரிகளையும் குளத்திலையும் குழந்தைகள் இறந்து கொண்டுட்டு இருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசு ஒரு மாணவர் கூட இறக்கக்கூடாது. எனவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சுவர் அமைக்கணும், சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணும், கழிப்பறை வசதி செய்து தரணும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா பெண் குழந்தைகள் நிறைய பேர் படிக்க வர்றதே பெரிய விஷயம். அவங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக வெளியில செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு அதனால நிறைய பேர் பள்ளிக்கூடங்கள் வர முடியாத சூழல் ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண் குழந்தைகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரமான ஒரு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான, ஏன் சுதந்திரம் வாங்கி ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னமும் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படாமல் இருக்கிறது. ஏறக்குறைய 90% மேல இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறது. எனவே அனைத்து பஞ்சமி நிலங்களையும் மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுவதும் கனிம வள கொள்ளை அதாவது பல மடங்கு, ஒரு மடங்கு 2 மடங்கு அல்ல, ஏறக்குறைய 100 மடங்கு முதல் 1000 மடங்கு வரை கனிம வள கொள்ளை சட்டவிரோதமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கனிம வள கொள்ளையால் தான் இன்று தமிழ்நாடு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை சந்தித்திருக்கிறது. எனவே கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்கனவே ட்ரோன் மூலமாக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல ட்ரோன் மூலமாக ஒவ்வொரு மணல் குவாரியோ, கல்குவாரியோ, இது போன்ற அனைத்து விதமான கனிம வள குவாரிகளை கண்காணிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும். மீடியாக்கள், தொலைக்காட்சி, பத்திரிகைகளுக்கு அதோடைய காப்பி ஒன்று கொடுத்தாதான் அது உண்மையிலே செயல்படுதா, எவ்வளவு. ஏன்னா இங்க அதிகாரிகள் யாரும் சிறப்பா எல்லாரும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஊழல் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு சமூக விரோத செயலை செஞ்சிட்டு இருக்காங்க. எனவே அந்த ட்ரோன் மூலமாக சேகரிக்கக்கூடிய அந்த காணொலியை பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய நாடாளும் மக்கள் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் போட்டியிட இருக்கிறது. அதாவது கூட்டணி அமைத்தோ தனித்தோ போட்டியிடுவதற்கு இந்த பொதுக்குழு நிறுவன தலைவர் ஆகிய எனக்கு முழு அதிகாரமும் கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாடாளு மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று இந்த நேரத்திலே உறுதியளித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னமும் பல்வேறு பண்ணையார்களும் பெருநிலக்கிழார்களும் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 1000 ஏக்கரா, 5000 ஏக்கரா, 2000 ஏக்கரா, 3000 ஏக்கரா, இது மாதிரி ஏராளமான நிலப்புலங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நில வச்ச ரொம்ப சட்டம் இயற்றி இருக்காங்க. ஆனா இயற்றியும் அதை நடைமுறைப்படுத்தாம ரொம்ப நாளா, சுதந்திரம் வாங்கி இவ்வளவு நாள் ஆகி இன்னும் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை
முறையாக நடைமுறைப்படுத்தி அந்த உரியவர்களிடம் யார் யாரெல்லாம் வந்து நில உச்சவரம்பு சட்டம் அதிகமா புறம்பா இருக்கோ அதெல்லாம் கைப்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. இல்ல ஆட்டோ சின்னம் தான் வந்து போட்டியிடுவதற்காக நம்ம முயற்சி செஞ்சோம். ஆனா கேரள மாநிலத்துல வேறொரு கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால, ஏன்னா நான் 3 மாநிலத்துக்கும் ஒரே சின்னம் வாங்கணும்னு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். அதனால ஆட்டோ அதை வந்து பேசி முடிவு பண்ணோம். முடிந்தவரை ஆட்டோ சின்னம் வாங்குவதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சட்டசபையில வந்து அமைச்சர் தெரிவித்தார் 1 லட்சம் ஏக்கர் வந்து இனம் கண்டப்பட்டுள்ளது அப்படின்னு. அது அறிவிச்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகுது. அந்த நிலங்கள் இன்னும் மீட்கப்படவில்லை, மக்களுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பரிசமாய அமைப்புகள் நிறைய பேர் இருந்தாலும் கூட யாருமே இதற்கான கேள்வி எழுப்பாம அமைதியாக கடந்து தான் போறாங்க. இப்போ அந்த பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்ற கோரிக்கை இவர்களுக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக மட்டும்தான் பயன்படுகிறது. உண்மையாக ஆமாதான். நாங்க வந்து அதாவது ஏன்னா ஒரு கோரிக்கை ஒரு சில மாதங்களிலோ, ஏன்னா அது வந்து நீங்க எத்தனை பரிமாற்றங்கள் செய்தாலும் பஞ்சமி நிலங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பரிமாற்றங்கள் செஞ்சாலும் அது எதுவுமே செல்லாது. அப்ப அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பதற்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களிலே மீட்டு கொடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை வந்து ஒரு அரசியல் காரணங்களாகவோ அடித்தட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அவர்கள் வந்து ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காக இன்று அரசியல் கட்சிகளும் பெரும் முதலாளிகளும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நாங்க வந்து அதை முறியடித்து இதற்காக பல்வேறு போராட்ட யுக்திகளை நாங்க வச்சிருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களை ஒன்று திரட்டி போராடி கண்டிப்பாக நாங்க வந்து பஞ்சமி நிலங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்போம்னு சொல்லிட்டு உறுதி